என்டிசி மில் இந்தியாவில் 23 மில்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 7 மில்கள் இருக்கின்றன. இதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்யலாம். இந்த அரசு எவ்வளவு பொறுப்பற்ற அரசு என்பதற்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த என்டிசி மில்லை செயல்படுத்தினால், இயங்க வைத்தால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை பெறுவார்கள். நூல் உற்பத்தி பெருகும். ஆனால் அவற்றையெல்லாம் செயலற்று நிறுத்தப்பட்டு விட்டது. இது சரியா? சரியில்லை. தமிழ்நாட்டில் 7 மில்கள் இருக்கின்றன. தொழிலாளிக்கு ஆஃப் வேஜஸ் கூட கிடையாது. இதெல்லாம் சட்டமீறல். எனவே என்டிசி ஆலையை திரும்ப எடுத்து 23 ஆலைகளையும் நடத்த வேண்டும். நடத்தி வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளித்தோம் என்று வாயில் அளந்தீர்கள். ஆனால் இவர்கள் செய்தார்களா என்றால் செய்யவில்லை. நாங்கள் ஆலோசனை சொல்லுகிறோம். 23 மில்லை இயக்குங்கள், லாபம் கிடைக்கும், வேலைக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். அவற்றை செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். அதாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் குறை சொன்னால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்லுகிறார்கள் என்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் புகழ்பெற்ற பொருளாதார மேதைகளே என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களில் மோசடி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மோசடி புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு இந்தியா வளர்ந்த பொருளாதாரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நல்லதல்ல. இவர்களை எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு முன்னர் அம்பலப்படுத்த வேண்டும்.